ஒரு பெரிய நகரத்தின் இரைச்சலுக்கு நடுவே பசியோடும் தனிமையோடும் ஒரு குட்டி பூனை சுற்றித் திரிந்தது. மழை பெய்யும் போது ஒதுங்க இடமில்லாமல் கடைகளின் வாசலில் நின்றால் போ அங்கிட்டு என்ற விரட்டல்களே அதற்கு பரிசாக கிடைத்தன. ஆனால் ஒரு நாள் கவின் என்ற சிறுவன் அதன் சோகத்தை புரிந்து கொண்டான். தான் வைத்திருந்த பிஸ்கட்டை அன்போடு கொடுத்து அந்த பூனைக்கு மணி என்று பெயரிட்டு தன் வீட்டிற்கே அழைத்துச் சென்றான். மணிக்கு முதல் முறையாக அன்பு என்றால் என்னவென்று தெரிந்தது. கவினும் மணியும் பிரியாத நண்பர்களானார்கள். ஒரு நாள் கவினுக்கு கடுமையான காய்ச்சல். யாரோடும் பேச முடியாமல் அவன் படுக்கையில் வாடி கிடந்தான். தன் நண்பனின் நிலை கண்டு மணி கலங்கியது. கவின் குணமாகும் வரை ஒரு அடி கூட நகராமல் அவன் அருகிலேயே அமர்ந்து அவன் கைகளை நக்கி தன் பாசத்தை காட்டியது. கவின் கண் விழித்து பார்த்தபோது அந்த பூனையின் உண்மையான அன்பு அவனுக்கு ஒரு பெரிய மருந்தாக அமைந்தது. ஆம் நண்பர்களே, மனிதர்களை விட விலங்குகள் காட்டும் அன்பு எப்போதும் தூய்மையானது.